பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் நம்ம அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா நம்ம அப்படியே தேவனிடத்தில், ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்கள் பேசுங்க என்று சொல்லி ஹல்லேலூயா நம்ம கேட்போமா? ஹல்லேலூயா 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 ஜீசஸ் ஹல்லேலூயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எல்லாரும் சொல்வோமாம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் பேசும்படியாய் செபிக்கிறோம். மனிதனாகிய என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் வெளிப்படாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். மீட்பரை சுரட்சகம் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகாய் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே செருபாபேலின் அழைப்பு என்கிறதான ஒரு தலைப்பில் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை நான் உங்கள் மத்தியில் நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த செருபாபேலுடைய காரியங்கள் ரொம்ப எனக்கு டீட்டெயில்டாக தெரியாது. ஆனால் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அநேக முறை நம்ம சர்மன்ஸ்லலாம் கேட்டிருப்போம். ஆனால் நேற்றுக்கு தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை படிக்கும் பொழுது அந்த செருபாபேலின் மேலாக தேவன் என்ன ஒரு அழைப்பை வைத்திருந்தார் அப்படிங்கிறத இந்த நாளில் வெளிப்படுத்தும்படியாக தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை நான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த செருபாபேல் என்பவன் யார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு யூதாவின் தலைவன். அவனுடைய தகப்பனார் பெயர் செயல்தியேல். அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்று சொல்லி. இவர்கள் நம்ம இஸ்ரவேல் கோத்திரங்களில் அந்த யூதா கோத்திரத்தின் தலைவனாக இந்த மனிதனானவன் இருப்பதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க தேவனுடைய காரியங்களை விட்டு அநேக நேரங்களில் வழி விலகி போகிறபடினால எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எரேமியா 25 எரேமியா 29 இந்த அதிகாரங்களில் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்பவர்கள் 70 ஆண்டுகள் சிறை பிடிக்கப்பட்டவர்களாய் அந்நிய தேசத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனமானது உரைக்கப்படுகிறது. நம்ம ஒரே ஒரு முறை எரேமியா 29:10 நம்ம வாசிச்சிருவோமா? எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா.
பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வாழ்த்தியை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறதின் படியாக தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த காலகட்டங்கள் நெருங்கும் பொழுது ஆண்டவர் இந்த மனிதர்களை தேவாலயத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்புவதற்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு கோரேஸ் என்கிற ராஜாவின் மூலமாய் ஏவி தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்கு இந்த செருபாபேலை தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ இந்த செருபாபேல் என்பவன் யார் என்று சொல்லி நம்ம பார்த்து விட்டோம். இவன் ஏற்கனவே நான் சொன்னது போல இவன் யூதாவின் தலைவனாய் இவன் காணப்படுகிறான். நம்ம ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1-2 அந்த வசனங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோக்சதாகின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கு உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அநேக காரியங்களை தேவன் அந்த இடத்துல தேவன் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். கடைசியாக நம்ம 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாகின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நம்ம ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அவர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அழைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் கரம் பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அதுதான் எல்லாவற்றிலும் விசேஷமான காரியங்கள். பாருங்கள், இன்னைக்கு காலையில் ஜஸ்ட் இந்த பக்கத்தில் வரும் பொழுது மைண்டில் ஒரு தாட் ஓடிச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல இந்த ஜிபிஎஸ் வந்து அப்படியே கரெக்டாக நம்ம போடுற இடத்த கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துதே, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே அடுத்த செகண்ட் மைண்டில் வருது, நீங்கள் ஜிபிஎஸ்சில் போயிட்டு இருக்கும் பொழுது இடையில ஏதாவது சிக்னல் கட் ஆயிடுச்சோ, இல்லை திடீர்னு வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும், என்னோடய ஃபோனில் ஆகும், ஐஃபோனில் எப்படின்னு தெரியல. ஸோ திடீர்னு வேறு ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணும் பொழுதோ என்ன ஆகும், திடீர் என்று சொல்லி அந்த ஜிபிஎஸ் வந்து கட் ஆயிரும். சில நேரங்களில் இது தெரியாமல் நான் வந்து சில நேரங்களில் ஓட்டிகிட்டு போவேன், அப்புறம் பார்த்தா அந்த எக்ஸிட்டெல்லாம் மிஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஏன் இது சொல்லலை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா? ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? நம்ம ஒவ்வொருவரையும் அவர் கரம் பிடித்து அவர் நடத்தி கொண்டு செல்கிற பாதையில் அவர் எங்கேயுமே நம்மளை விட்டு விடுறதே இல்லை. சில நேரங்களில் அவர் விட்டு போகிறது போல் அவர் காணப்பட்டாலும் அவர் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? நம்மை தம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த தேவன் நம்மை என்ன செய்கிறார்? அவர் அப்படியாக அவர் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார். எல்லா காரியங்களையும் நமக்காக செய்து வருகிறார். இந்த தேவன் சில நேரங்களில் நம்மிடமும் சில காரியங்களை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அதை தான் நம்ம இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான குமுறல்களை ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு, அந்த யூதா சிறைப்பிடிக்கப்பட்டு போன ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு அவர்களிடத்தில் தேவன் என்ன செய்கிறார்? அந்த தன்னுடைய இருதயத்தின் குமுறல்களை தேவன் அங்கே சொல்லுகிறார். அங்கே சொல்லுகிற காரியத்தை
யார் கேட்கிறது? அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவன் ஒரு காரியத்தை நமக்கு நியமிக்கிறார் என்று சொன்னால், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக செவி கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த செருபாபேலினுடைய அழைப்பு என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். இவன் இந்த செருபாபேல் அழைப்பை பெற்றவுடன் அவன் என்ன செய்கிறார்? முதலாவதாக தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். அடுத்ததாக என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகளை அவர் என்ன செய்கிறார்? எழுந்து கட்டுவதற்கு அவர் பிரயாசம் படுகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை தான் இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த காரியங்களை தேவன் சொன்னதை நம்ம கேட்டுவிட்டு அப்படியே நம்ம கடந்து போகிறவர்களாய் அல்ல, தேவன் சொல்லுகிறதான காரியங்களை கேட்டுவிட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். இது ஒரு விதமான அழைப்பு இந்த செருபாபேலுக்கு. ஏன் என்று சொல்லி பாருங்க, அவன் அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை கோரேஸ் ராஜாவின் மூலமாய் தேவன் அவரை என்ன செய்கிறார்? ஏவி, அதற்கப்புறமாக நம்ம இன்னும் இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் அப்படியே நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்க முடியும். தேவன் பல பேருடைய ஆவியை ஏவி என்ன செய்கிறார்? காரியங்களை நடப்பிக்க செய்கிறார். அப்போ இதே போல பல நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளிடத்திலையும் அவர் என்ன செய்கிறார்? சில காரியங்களை ஏவி அவர் சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது நாம் அந்த காரியங்களை தேவன் பேசினதை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்தவும் வேண்டும். செயல்படுத்தும் பொழுது தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய திட்டங்கள் அந்த இடத்துல நிறைவேறும். சில நேரங்களில் அது குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், சில நேரங்களில் அது ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம், சில நேரங்களில் அது நமக்கு ரொம்ப நெருங்கினவர்களுடைய காரியமாக இருக்கலாம். அது எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதை செயல்படுத்த நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆர்வம் காட்ட வேண்டும். முதலாவதாக நம்ம ஆர்வம் காட்டும் பொழுது அந்த இடத்துல என்ன வரும்? நமக்கு ஒரு குவெஸ்டின் மார்க் நெக்ஸ்ட் வரும் இல்லையா? நான் எப்படி இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் ஆண்டவர் இங்கே தெளிவாக சகரியா புஸ்தகத்தில் அவர் போட்டிருக்கார் பாருங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஏதாகலும் காரியத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கு நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அந்த காரியத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே இந்த சகரியா புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீர் சொல்லியிருக்கிறீரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, யாருனால் ஆகும்? என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காரியத்தை செயல்படுத்துவது எப்படி என்று சொல்லி திகைத்து நான் காணப்படுகிறேன். அந்த காரியத்தை நான் சரியான விதத்திலே நடத்தி செல்வதற்குரிய கிருபைகளை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தேவன் நமக்கு உதவி செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். அடுத்ததாக நம்ம ஒரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது அடுத்து என்ன வரும்? ஒரு காரியத்தை நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யலான்னு சொல்லி நினைக்கிறீங்க, அடுத்து உடனே என்ன வரும்? எதிர்ப்பு வரும். ஓகே, அடுத்து ஏதாகலும் ஒரு தடை வரும். அந்த நேரம் பார்த்து என்னாகும்? குடும்பத்துக்குள்ளே ஏதாகலும் சண்டை பிரச்சனைகள் வரும்.
அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் தள்ளி போடப்படுகிறது போல காணப்படும். ஸோ இப்படியாக தடைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த 9வது வசனம், சகரியா 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஹல்லேலூயா. இந்த 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? செருபாபேலின் கைகள் அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை திட்டமாய் பேசினார் என்று சொன்னால், அந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கு முதலாவதாக என்ன செய்யாதீங்க? தாமதிக்காதீங்க. அதை தாமதிக்காமல் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை எப்படி செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் யோசித்து, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் படியாக நம்முடைய சுயபலத்தை சார்ந்தோ நம்முடைய சுய சக்தியை சார்ந்தோ நம்ம வாழாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம டிவைன் கைடன்ஸை நம்ம கேட்டு, நம்ம அப்படியே அந்த பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறதான அந்த ஆவியானவருடைய சத்தத்தையும் அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதலையும் நம்ம பின்தொடர்ந்து சென்று அதை செயல்படுத்தும் பொழுது, எங்கே நமக்கு தடை வந்தாலும், எங்கே நமக்கு குறுக்கீடாக எந்த காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியம் உம்மாலே வந்தது என்று சொன்னால், இந்த காரியம் உம்மாலே எனக்கு இந்த காரியம் நேரிடுகிறது, இந்த காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்வது உம்முடைய சித்தமாய் இருந்தால், ஆண்டவரே, இந்த செருபாபேல் எப்படியாக அந்த ஆலயத்தின் வேலைகளை அஸ்திபாரம் போட்டு அவன் தொடங்கும் பொழுது நீர் சொன்னீரோ, அவன் அஸ்திபாரம் போட்ட அதே கைகள் அதை முடித்து தீர்க்கும் என்று சொல்லி எப்படி நீர் சொன்னீரோ, அதே போல ஆண்டவரே, நான் நீர் சொல்லுகிறதான இந்த காரியத்தை செய்வதற்கு நான் என்னுடைய இனிஷியேட்டிவை நான் எடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த தடைகளின் மீதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து என்னுடைய கரங்கள் இந்த காரியத்தை முடிக்க நீர் செய்தரலும் என்று சொல்லி நம்ம தேவனிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது, தேவன் ஆச்சரியமாய் நடத்துகிறதற்கு அவர் வழி நடத்துகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல, நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை நம்ம பார்க்குறோம், எவ்வளவோ காரியங்கள் நமக்கு பிரம்மாண்டமாய் தெரிந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல என்னாகும்? ஒரு கிளிச் இருக்க தான் செய்யும், இல்லைங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு தடுமாற்றங்கள் உண்டாகும். சில நேரங்களில் மனிதர்கள் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுகிறதா அவங்க சொல்லுவாங்க, அவங்களும் ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது அவங்களால என்ன செய்ய முடியாது? அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மக்கிட்ட வாக்கு கொடுத்தபடி அவர்களால் செய்ய முடியாது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறார் என்று சொன்னால் அதில் அநேக நேரம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். அநேக நேரம் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு சரியான வழியிலே நடக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். ஏன் என்று சொன்னால், தேவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய இருதயங்கள், நம்முடைய சிந்தனைகள் பல விதங்களில் யோசிக்கும், இல்லையா? நம்ம குடும்பத்தின் காரியங்களே வைத்து கொள்வோமே, நம்ம குடும்பத்தின் காரியத்தையே நம்ம வைத்து கொண்டால் கூட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் அநேக நேரங்கள் நமக்கு என்ன செய்யும்? 2 ஆலோசனைகள் நமக்கு சில நேரங்களில் வரும், இல்லையா? ஸோ இந்த 2 ஆலோசனைகள் வரும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? குழம்பும். அந்த 2 ஆலோசனைகள் நமக்கு வரும் பொழுது நம்முடைய இருதயங்கள் என்ன செய்வோம்? திகைத்து போகும். இந்த மாதிரி செய்யலாமா, இந்த மாதிரி செய்தால் இப்படி இருக்குமே, இந்த மாதிரி செய்தால் இப்படி இருக்குமே என்று சொல்லி திகைக்கிறதான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம தேவனுடைய கரத்தை மாத்திரம் பிடிக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அதனால தான் தேவன் இங்கே தெளிவாய் சொல்லுகிறார், செருபாபேலே, செருபாபேலே, உனக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால்,
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம இந்த 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தேவன் தன்னுடைய இருதயத்தின் குமுறல்களை அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும் படியான காலம் இதுவோ. ஹல்லேலூயா. அநேகர் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அநேகர் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அவருக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிதபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அதையெல்லாம் தான் எதிர்பார்க்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? இந்த இடங்களில் நம்ம இந்த இடத்துல தேவன் தன்னுடைய அந்த எருசலேமின் தேவாலயத்தை குறித்து சொன்னாலும் இந்த நாட்களில் தேவன் எதிர்பார்க்கிறதான குமுறல்கள் என்ன என்று சொன்னால், அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் செருபாபேலாக அழைக்கிறதற்கு அவர் விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் செருபாபேலை போல செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஏன் என்று சொன்னால், நாட்கள் குறுகினதாய் இருக்கிறபடியினாலே, நாட்கள் குறுகினதென்று அறிந்ததான சத்ரு என்ன செய்கிறான்? பலரையும் பலவிதமாக டைவர்ட் பண்ணி, பலரையும் அதாவது ஆவிக்குரியவர்களையும் என்ன செய்கிறான்? அவன் பலவிதமாக டைவர்ட் பண்ணி மற்ற காரியங்களில் அவர்களை உட்புகுத்தி கொண்டு இருக்கிறான். அது அவங்களுக்கே தெரிகிறதில்ல. சில நேரங்களில் அவர்களுக்கே தெரியாதபடிக்கு அவர்கள் வேறே காரியங்களில் அவங்க பிஸியாக ஓடிக்கொண்டு இருப்பாங்க. அவங்க எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அதை ஹல்லேலூயா பவுலானவர் சொல்லுகிறது போல, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த லக்கை நோக்கி தொடருவேன் என்று சொல்லி பவுலானவர் சொல்லி இருக்கிறது போல, நம் ஒவ்வொருவரும் அந்த லக்கு, அதாவது தேவன் நமக்கு நியமிக்கிறதான லக்கை நோக்கி தொடர்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதனால தான் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த செருபாபேலை போல நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நம் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த செருபாபேலை குறித்து எனக்கு அதிகமாய் தெரியாது. ஆனால் இந்த செருபாபேலினுடைய அழைப்பு என்பது அது ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு. ஹல்லேலூயா. நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், எஸ்ரா, நெகேமியா ஒரு விதமான அழைப்பில் அவர் செயல்படுகிறார். எஸ்ரா ஒரு விதமான அழைப்பில் அவர் செயல்படுகிறார். இந்த செருபாபேல் ஒரு விதமான அழைப்பில் அவர் செயல்படுகிறார். ஆனால் தேவன் என்ன செய்கிறாராம்? 10வது வசனத்தை ஒரே ஒரு நம்ம வாசிச்சிருவோம். சகரியா 4:10 அதை ஒரே ஒரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தான் தேவன் அங்கே ஒரு ட்விஸ்டே வச்சிருக்கிறாரு. பாருங்க, செருபாபேலுக்கு எல்லாமே சொல்கிறாரு. செருபாபேல் என்ன செய்கிறார்? முத்திரமோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறாரு. ஆனால் அங்கே செருபாபேல் செயல்படுவதை பார்த்ததான கர்த்தர் அவர் என்ன பண்ணுகிறாராம்? சந்தோஷமாய் பார்க்கிறதாம். யாருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது? கர்த்தருடைய கண்கள் அது சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. அதே கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு நம்ம மத்தியிலையும் உலாவிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நம்ம மத்தியிலையும் அந்த கண்கள் ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படுகிறது. இந்த நாட்களில் இந்த சபையார் செருபாபேலை போல தேவனுடைய காரியங்களை செயல்படுத்துவார்களா என்று சொல்லி, இந்த சபையார் செருபாபேலை போல தேவனுடைய காரியத்திற்கென்று பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் அவர்கள் செயல்படுவார்களா என்று சொல்லி தேவனுடைய கரம், தேவனுடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. பேசுகிறவனாகிய எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, நீங்கள் எந்த காரியத்தை என் மூலமாய் செயல்படுத்த விரும்புகிறீங்க? ஆண்டவரே, இந்த செருபாபேல் எப்படியாக
செயல்பட ஆரம்பித்தாரோ அதே போல் நானும் உமக்காக ஏதாகலும் காரியங்களில் ஆண்டவரே நான் செயல்பட வேண்டும். என்னால் செய்ய முடியாத காரியங்களை நீங்கள் என் கூட இருந்து என்னை என்ன செய்யுங்க, நடத்தி செல்லுங்க. அதை நீங்கள் என் கூட இருந்து நடத்தி செல்லும் பொழுது நான் என்ன செய்ய முடியும், செயல்படுகிறவனாய் செயல்பட முடியும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் நாம் கேட்போம். இந்த காரியங்களை, தேவன் சொல்லுகிறதான காரியங்களை செயல்படுத்துகிறவர்கள் மீதாக தேவன் என்ன செய்கிறார், சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துவது மாத்திரமே, அதற்காகவே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்ததன் நோக்கம் அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் அந்த சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நம்ம ஒவ்வொருவரையும் சம்பாதித்ததன் நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காக ஏதாகலும் செய்ய வேண்டும். அந்த தேவனுக்காக ஏதாகலும் செய்யும் பொழுது நம்ம காஸ்பல்ஸில் வாசிக்கிறோம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன செய்கிறதா, பரலோகம் களி கூறுகிறது, மகிழ்கிறது, சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம இந்த நாளில் ஆண்டவரே இந்த செருபாபேலின் அழைப்பில் நானும் பங்கெடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த செருபாபேலை போல செயல்படுகிறவனாய், நம்ம எழுந்து கட்டுகிறவனாய், நம்முடைய குடும்பங்களை எழுந்து கட்டுகிறவனாய் நம்ம செயல்படுவோம். நம்முடைய குடும்பங்களிலே செயல்பட முடியாதபடிக்கு இருக்கிறவர்களை நம்ம என்ன செய்வோம், தூக்கி விடுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். இதெல்லாமே இந்த செருபாபேலினுடைய அழைப்பிற்குள்ளாக வருகிறது. எழுந்து கட்டுகிறவனாய் அவன் என்ன செய்கிறான், கடந்து சென்று அந்த ஆலய பணிகளை அவன் செய்கிறது மாத்திரமல்ல, அநேகரை உற்சாகப்படுத்தி அவன் செய்கிறதை குறித்தும் நம்ம வாசிக்க முடியும். எனக்கு நேரம் குறுகினதாக இருக்கிறபடினால நான் ஃபாஸ்ட்டாக போய் கொண்டு இருக்கிறேன். ஸோ அந்தந்த காரியங்களை உங்களுக்கு அப்படியே நான் டச் பண்ணி காட்டி கொடுத்து விட்டு போகிறேன். நீங்கள் முடிந்தால் வீட்டில் போயிட்டு எஸ்ராவின் புஸ்தகம், இந்த ஆகாயின் புஸ்தகம், இந்த சகரியா புஸ்தகத்தில் இந்த செருபாபேலை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் உங்கள் மத்தியிலும் உங்களிடத்திலும் தேவன் என்ன செய்வார், அதிகமாய் அவர் பேசுவார். இரண்டாவதாக நம்ம பார்க்கலாம், இந்த ஆகாயின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த முத்திரை மோதிரம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம ஏற்கனவே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42, 43, 44, அதுக்கப்புறம் எஸ்தர் 3:10, எஸ்தர் 8, 2ஆம் வசனம், 8வது வசனம், தானியேலின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முத்திரை மோதிரம் என்று சொன்னால் என்ன என்று உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன் என்று சொன்னால் இந்த ஆதியாகமத்தில் நம்ம பார்வோனுடைய காரியத்தை குறித்து பார்க்க முடியும். ஆதியாகமம் 41, 42 நீங்கள் பார்வோனுடைய காரியத்தை குறித்து பார்க்க முடியும். யோசேப்பானவன் அவன் சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்பட்டிருந்தவனாய் காணப்படுகிறான். ஆனால் அந்த யோசேப்பு தேவனுடைய ரகசியத்தை அந்த பார்வோனுக்கு வெளிப்படுத்தின பொழுது அந்த யோசேப்பு என்ன செய்யப்படுகிறார், அவர் பார்வோனுக்கு கீழாக வைக்கப்படுகிறார். பார்வோன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி அவர் என்ன செய்கிறார், யோசேப்புக்கு கொடுக்கிறார். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா அந்த அத்தாரிட்டியை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். முத்திரை மோதிரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அது, நான் அந்த ஹிஸ்ட்ரி சும்மா வாசித்து பார்த்தேன், அது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை என்று சொல்லி தெரியல. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியில் என்ன போட்டிருந்தது அப்படின்னு சொன்னால், இது ஈஜிப்ட் இந்த தேசத்தில் தான் அது முதலாக ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி நான் இந்த ஹிஸ்ட்ரியில் படித்தேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த சிக்னேச்சர், சீல்ஸ், தம்ப் இம்ப்ரெஷன், இந்த மாதிரி காரியங்களை அவங்க முத்திரை மோதிரமாக, அதாவது
இப்போ எப்படி ஒரு சீல் ஸ்டாம்ப் பண்ணி அதில் சைன் பண்ணால் அது எவ்வளவு வேலிடாக வந்து ஒரு பேப்பர் வந்து மாறுகிறதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த சர்ச்சோட ரெண்ட் லீஸ் அதை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை சைன் பண்ணும் பொழுது அந்த ரெண்ட் லீஸ் என்ன செய்யப்படுகிறது, அது ஒரு வேல்யூபிள் பேப்பராக மாறுகிறது. அது வரைக்கும் அந்த பேப்பர் எப்படி இருக்கிறது, அன்வேல்யூபிள் பேப்பர். அந்த பேப்பர் சைன் போடப்பட்டு 2 டெனன்ட்ஸ் அண்ட் லேண்ட்லார்ட் சைன் போடப்படும் பொழுது அது என்ன செய்யப்படுகிறது, வேல்யூபிள் பேப்பராக மாறுகிறது. அதே போல் இந்த முத்திரை மோதிரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முத்திரை மோதிரத்தின் மூலமாக எந்த காரியத்தை அவர்கள் செய்தாலும் அது அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது போல அதை ஒரு வேல்யூபிள் ரீசனாக, வேல்யூபிள் திங்காக அதை மாற்றும்படியாக உள்ள காரியம்தான் அந்த முத்திரை மோதிரம். அப்போது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறதின் படியாக நான் ஏற்கனவே சொன்னதின் படியாக இந்த எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ராஜா வந்து ஃபஸ்ட்டு ஆமானுக்கு வந்து தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தை ஆமான் கையில் கொடுக்கிறார். அதற்கப்புறமாக ஆமான் உடைய காரியங்கள் வெளிப்பட்ட பின்பாக 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து மொர்தெகாயினுடைய கையில் அந்த முத்திரை மோதிரம் போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த முத்திரை மோதிரம் போனவுடனேயே மொர்தெகாயின் மூலமாக, அதாவது மொர்தெகாய் எஸ்தரின் மூலமாக அந்த அவங்க ஏறெடுத்ததான ஜெபத்திற்கு எப்படியாக பதில் வந்தது என்று சொல்லி நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த இடத்துல செருபாபேலினுடைய அழைப்பை நம் ஒவ்வொருவர் மீதும் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ இரண்டாவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த முத்திரை மோதிரமாகிய அதிகாரத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட உடனேயே நம்ம எல்லாரும் என்ன செய்யப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட்டவுடனே அவர் தம்முடைய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? அதனால தான் நம்ம இயேசுவின் நாமத்தினாலே எதை செய்தாலும் நம்ம என்ன செய்ய முடிகிறது, வெற்றியை காண முடிகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து அது வந்து போய்கொண்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நம்ம இந்த பிரச்சனைகளை வந்து அனுபவிக்க அது நேரிடும். ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் வந்து கொண்டிருக்கிற, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் போய் தனித்தனியாக கேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து போய்கொண்டு இருக்க தான் செய்யும். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த பிரச்சனைகளிலேயே நம்ம அப்படியே மூழ்கி போய் விடாதபடிக்கு தம்முடைய அதிகாரத்தை, அதாவது சிலுவையிலே தாம் இரத்தம் சிந்தி மீட்டெடுத்ததான நம் ஒவ்வொருவருக்கும், அவருடைய சிலுவையின் அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணுகிறதான நம் ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்கிறார், தம்முடைய அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 10:19 வாசிக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்படுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சத்துருவினுடைய சகல வல்லமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் வந்து என்ன செய்யலை, பார்ஷியல் அதிகாரம் நம்ம ஒருத்தருக்கும் கொடுக்கலை. எல்லாருக்கும் நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார், முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த முத்திரை மோதிரம் என்பது என்ன, ஒரு அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டியை வந்து தேவன் என்ன செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அத்தாரிட்டி என்ன, இயேசுவினுடைய நாமம். அந்த இயேசுவினுடைய நாமம் என்கிறதான அந்த அத்தாரிட்டியை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறபடினால நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன செய்கிறார், சகல அதிகாரங்களையும் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த சகல அதிகாரங்களையும் பெற்றவர்களாகிய நாம் அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், இன்க்ளூடிங் மீ, என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம், புலம்புகிறோம். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும் பொழுது சில நேரங்களில்
துவண்டு போகிறோம். ஆனாலும் இந்த அதிகாரத்தை பெற்றவர்களாகிய நாம் அந்த அதிகாரத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணும் பொழுது சத்ருவானவன் என்ன செய்யப்படுவான்? அவன் வீழ்த்தப்படுவான். அந்த சத்ரு எந்தெந்த காரியங்களில் உங்கள் வாழ்க்கையிலே அவன் ஜெயம் எடுக்க அவன் விரும்புகிறானோ அந்த காரியங்கள் சகலவற்றிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய முத்திரை மோதிரமாய் இருக்கிறதான நீங்கள் அவருடைய அதிகாரத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது சத்ருவானவன் உங்களுக்கு எதிராய் அவன் செயல்பட விரும்புகிறதான காரியங்கள், உங்களுக்கு எதிராய் திட்டமிடுகிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வார்? நிர்மூலமாக்கி போடுவார். தேவன் ஒரே நாளில் நிர்மூலமாக்கி போடுவாரா என்று சொல்லி என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அதில் பதில் கிடையாது. ஆனால் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் செயல்படுவார். சில நேரங்களில் இம்மீடியட்டாக அவர் ஆன்சர் கொடுப்பார். சில நேரங்களில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்ம அப்படியே நம்மளை ட்ரெயின் பண்ணுகிறார். பாருங்கள், தாவீதை என்ன செய்கிறார்? வனாந்தரத்தில் ட்ரெயின் பண்ணி அவர் வழி நடத்தி கொண்டே வருகிறார். அந்த வனாந்தரத்தில் அவருக்கு கிடைச்ச ட்ரைனிங்கில் தான் அவர் என்ன செய்கிறார்? அவ்வளோ பெரிய கோலியாத்தை என்ன செய்கிறார்? அந்த இயேசு கிறிஸ்து, அந்த தேவனுடைய, அதாவது பழைய ஏற்பாடில் தேவனுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவர் என்ன செய்கிறார்? ஒரே ஒரு கல்லை எறிந்து அவ்வளோ பெரிய ஜெயண்ட்டை என்ன செய்கிறார்? கொல்லுகிறார். அப்போது சில நேரங்களில் தேவன் நமக்கு கொடுத்ததான அதிகாரத்தை நம்ம தேவன் என்ன செய்கிறார்? சில நேரங்களில் உடனடியாக நமக்கு பதில் கொடுக்கிறார். சில நேரங்களில் நம்மை பழக்குவிப்பதற்காக தேவன் என்ன செய்கிறார்? கொஞ்ச நாட்கள் பொறுமையாக தேவன் என்ன செய்கிறார்? விட்டு வைக்கிறார். தேவன் விட்டு வைத்து கொண்டு அவர் அப்படியே தூரமாய் நிற்கிறவரும் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? தேவன் நம்மை பழக்குவிக்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எப்படி ஒரு சிறிய பிள்ளை, ஒரு சின்ன குழந்தை அது ஏதாவது செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்ம விட்டு நம்ம என்ன செய்வோம்? அதை வாட்ச் பண்ணிக்கொண்டே இருப்போம் இல்லையா? நேற்று கூட நடந்தது புரூக்லின் சர்ச்சில். அந்த பேக் டோரை ஓப்பனில் விட்டுருந்தோம், மெயின் டோரை. அண்ட் தென் சென்டர் டோரை வச்சுருந்தோம். நான் நினச்சேன் இவன் அந்த சென்டர் டோரை ஓப்பன் பண்ணி போக மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த டோரை புஷ் பண்ணி என்ன பண்ணிட்டான்னா அந்த டோரை விட்டு நெக்ஸ்ட் டோருக்கு, மெயின் டோர் கிட்ட போயிட்டான். அப்போது நம்ம எல்லாருமே இந்த மாதிரி காரியங்களை செய்திருப்போம் இல்லைங்களா? நம்முடைய பிள்ளைகள் நம்ம கேர் ஆஃபில் யாராகலும் சிறிய குழந்தைகள் யாராவது இருந்தாலும் நம்ம அவங்கள அப்படியே நம்ம விட்டு விடுவோம். ஆனால் நம்மளுடைய கண்கள் என்ன செய்து கொண்டு இருக்கும்? அவர்களை பார்த்து கொண்டே இருக்கும், அவங்க மேலே கவனமாய் இருக்கும் இல்லைங்களா? அதே போல் தேவன் என்ன செய்கிறார்? அதிகாரத்தை கொடுத்து விட்டு நாம் அந்த அதிகாரத்தை உபயோகிப்பதற்காக தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் அப்படியே நின்று அவர் பார்த்து கொண்டு இருப்பார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தடைகள் ஒவ்வொன்றையும், மலை போல பிரச்சனைகள் உங்களுக்கு காணப்பட்டாலும் மெழுகை போல உருக வைக்கிற ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வரும் பொழுது அந்த அதிகாரத்தை நம்ம இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த அதிகாரத்தை நம்ம உபயோகிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த மலை போன்ற பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகளையும் உங்களுக்கு லகுவாய் அவர் மாற்றி கொடுப்பார். உங்கள் வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் குடும்பங்களில் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் சொந்தத்தில் பிரச்சனை இருக்கலாம், வேறு எங்கேயாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முத்திரை மோதிரமாக நம் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார்? தேவன் அழைத்திருக்கிறார். அதே செருபாபேலின் அழைப்பை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அந்த அதிகாரத்தையும் நம்ம கைகளிலேயே கொடுத்து சத்ருவையும் அவனுடைய சகல காரியங்களையும் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:57 நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதுமே என்ன? வெற்றி மட்டும்தான். ஹல்லேலூயா. நமக்கு தோல்வி இல்லை. அதனால தான் ஃபாதர் அருமையாக பாடியிருக்கிறார், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன், தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஹல்லேலூயா.
ஆண்டவரை பின்பற்றுகிறதான நம் ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிறதான நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 28:18 நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அடுத்த வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். நம்ம இந்த 18வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால தான் அவர் என்ன செய்கிறார், அந்த அதிகாரத்தை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தம்முடைய ரட்சிப்பின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவரே, இந்த முத்திரை மோதிரமாக நான் விளங்குவதற்கு உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அதிகாரத்தை நான் முழுமையாய் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற பாத்திரவானாய் என்னை மாற்றும் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் என்பது நமக்கு மிகவும் அவசியம். இந்த முத்திரை மோதிரமாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த முத்திரை மோதிரத்தின் அந்த அதிகாரத்தை நம்ம முழுமையாய் செயல்படுத்துவதற்கு நமக்கு தேவை என்ன? தேவனுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் அளவு என்பது நாளுக்கு நாள் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? அதிகரித்து கொண்டே போக வேண்டும். இந்த அபிஷேகத்தின் அளவு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும் பொழுதுதான் நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம், வெற்றியின் மேல் வெற்றி. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன்தான். ஆனால் அந்த அபிஷேகத்திலே நாம் வளர வளர வளர, அந்த அபிஷேகத்திற்கு உள்ளாக நம்ம கடந்து செல்ல செல்ல, அந்த எசேக்கியேலிலே நம்ம வாசிக்கிறது போல, ஆண்டவரே, எனக்கு இந்த சிறிய அளவான அபிஷேகம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நாம் நீந்தி நீந்தி கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. எனக்கு முட்டளவு வேண்டாம், என்னுடைய இடுப்பளவு வேண்டாம், என்னுடைய கழுத்தளவு வேண்டாம் ஆண்டவரே, நான் நீந்தி நீந்தி கடந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்டதான அந்த அபிஷேகத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பொழுது, எப்படி இந்த செருபாபேலுக்கு தேவன் சகல அதிகாரத்தையும் கொடுத்து, அங்க பாருங்க, அங்க அவனுக்கு தடைகள் வரவில்லையா என்று சொல்லி இங்கு கேட்டீர்கள் என்றால், தடைகள் வந்ததுதான். ஹல்லேலூயா. அங்கே தேவன் சொன்ன உடனே எல்லா காரியங்களும் நடந்து விட்டதா என்று சொல்லி நீங்க அந்த மனிதனிடத்துல போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனிதன் சொல்வாரு, இல்லை, எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, எனக்கும் நிறைய போராட்டங்கள் இருந்தது. ஆனால் அவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் எனக்கு அருளின அபிஷேகத்தினாலே, தேவன் எனக்கு அருளின அதிகாரத்தினாலே, தேவன் எனக்கு கொடுத்ததான வாக்கின்படியே அவைகளை நான் என்ன செய்து கொண்டேன், மேற்கொண்டு வந்தேன் என்று சொல்லி நீங்கள் அந்த மனிதன் இடத்துல போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்வார். ஸோ அதே தேவன் இன்றைக்கும் நம் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அதே செருபாபேலின் அழைப்பை உங்களிடத்திலும் அவர் கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்தை நீங்கள் உபயோகிப்பதற்கு அந்த ஆவியானவரோடு கூட இசைந்து நடக்கிறதான ஒரு அனுபவத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட இசைந்து நடக்கும் பொழுது பர்வதங்கள் எல்லாம் என்ன செய்யும்? மெழுகு போல உருகும். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக தடைகளாய் நிற்கிறதான கற்கள் என்ன செய்யும்? அது தானாக வழிவிட்டு விலகும். ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் அவர்கள் அந்த நதிகளில் அவங்க கால்களை வைத்த பொழுது என்ன செய்தது? நதி இரண்டாக
பிளந்தது. ஹல்லேலூயா. அவங்க நடந்து போகும் பொழுது நதி இரண்டாக பிளக்கப்படவில்லை. அவர்கள் செங்கடலை கடந்து செல்லும் பொழுது செங்கடல் இரண்டாக பிளக்கப்படவில்லை. அவர்கள் அதற்கு நடுவாக ஊடுருவி கடந்து செல்வதற்கு தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய அதிகாரத்தையும் அவர்கள் உபயோகித்த பொழுது, அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அங்கே நெருங்கின பொழுது, அவர்கள் அங்கே கால்களை வைத்த பொழுது, அவர்கள் அங்கே சிவந்த சமுத்திரத்தின் நடுவே அவர்கள் கடந்து செல்ல இருந்த நேரத்தில் அங்கே வழிகள் அவர்களுக்கு திறக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் ஹல்லேலூயா, ஆண்டவரே, இந்த செருபாபேலுக்கு நீர் கொடுத்ததான அதிகாரமாகிய அந்த முத்திரை மோதிரமாக நான் விளங்குவதற்கு, ஆண்டவரே, நீர் விளம்புகிறதான அந்த அபிஷேகத்தை நீர் எனக்கு தந்தரலும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தேவனிடத்தில் நம்ம கெஞ்சுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம இன்றைக்கு 2 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஒன்று, எழுந்து கட்டுகிறதான அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த அழைப்பை நம்ம பெறுவோம். ஹல்லேலூயா. எந்த காரியத்தையும் நம்ம எழுந்து கட்டுகிறவர்களாய், எந்த காரியம் விழுந்து கிடக்கிறதோ அந்த விழுந்து கிடக்கிறதான அந்த காரியங்களை எழுந்து கட்டுகிறதான ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லா காரியங்களையும் செயல்படுத்துவதற்கு உள்ள அதிகாரத்தையும் அதன் அபிஷேகத்தையும் ஆண்டவரே எனக்கு தாரும். என் பிள்ளைகளுக்கு தாரும், என் குடும்பத்தாருக்கு தாரும், என் கணவனுக்கு தாரும், என் மனைவிக்கு தாரும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு தாரும். என்னுடைய பிள்ளைகள் வழி விலகி சென்று விடக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் ஹல்லேலூயா, அவர்களுடைய வாழ்க்கையை கட்டுவிக்கிறவனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி நம்ம தேவனிடத்தில் இப்பொழுதே கேட்போம். ஹல்லேலூயா. அந்த செருபாபேல் எப்படியாக எழுது கட்டுகிறதான ஒரு அபிஷேகத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தாரோ, அதே அபிஷேகத்தை இப்பொழுதும் நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா, அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், தேவனுக்காய் நிற்க வேண்டும், தேவனுடைய சந்நிதியிலே சேருகிறவர்களாய் அவர்கள் மாற்றப்பட வேண்டும். தேவனுடைய சந்நிதியை விலகி செல்கிறவர்களாய் இருக்கிறவர்களாய் அல்ல, தேவனுடைய சந்நிதி அண்டையிலே வருகிறவர்களாய், தேவனே நீர் அவர்களை மாற்றும் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் அவர்களை இப்பொழுதே கட்டுவியும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. என் மூலமாய் என்னுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. என் மூலமாய் என்னுடைய கணவனுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. என் மூலமாய் என்னுடைய மனைவியின் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. என் மூலமாய் என்னுடைய சகல குடும்பத்தாரும் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி எழுந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம். தேவனுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறதான நாம் ஹல்லேலூயா, ஏற்ற நேரங்கள் வரும் பொழுது அதன் பலனை காண்போம். நாம் வாசித்தபடியாக, சகரியா 4:10 வாசித்தபடியாக, கர்த்தர் நம் மத்தியிலே சந்தோஷப்படுகிறவராய், ஹல்லேலூயா, நாம் இந்த பூமியிலே கண்ணை மூடும் பொழுது தேவன் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு செருபாபேலை தேவன் நியமித்து அந்த செருபாபேலினுடைய வாழ்க்கையின் மூலமாய், அவன் செய்த காரியத்தின் மூலமாய் தேவனுடைய கண்கள் என்ன செய்தது? சந்தோஷம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அந்த செருபாபேலினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. எழுந்து கட்டுகிறவர்களாய் மாறுவோம். தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாய் தேவனிடத்தில், ஹல்லேலூயா, தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை வைத்து ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை வாழ்ந்து நம் ஒவ்வொருவரையும் ஆதாயப்படுத்துவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.